So this is Harsath. So batch 6 அதாவது நியூ ஸ்டூடெண்ட். அவருக்கு வந்து கிளாஸஸ் வந்து நாளைக்குலாம் ஸ்டார்ட் ஆக போகுது. நாளையிலேருந்து நம்ம பீரியட்லேருந்து பார்ட்டி பார்ப்பல. ஸோ ஓகே அவர் எப்படி நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணாலும் எந்த விஷயத்தில் இம்ப்ரெஸ் ஆனார் அப்படிங்கிற ஒரு 4 வேர்ட்ஸ் சொல்லி ப்ளீஸ் கமெண்ட். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஹர்ஷத். நான் வந்து பேசிக்காக கிரிப்டோ ட்ரேடிங் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். அப்போ அதில் வந்து கொஞ்சம் குரூப்பாக சேர்ந்து ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பண்ணிட்டு இருந்தோம். அதில் பழக்கமானவர் தான் டார்வின் ப்ரோ. அது பழைய ஸ்டூடெண்ட்டு பேட்ச் 2 ப்ரோ. அவர் பேட்ச் 3 டார்வின் ப்ரோ. அவர் முன்னாலேருந்து பண்ணிட்டு இருந்தார். சொல்லிட்டு இருப்பார் ஒரு 6 மாதமாக. அப்போ வந்து பெருசாக எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. எனக்கு கிரிப்டோவில் பண்ணிட்டுருக்கனால ஃபாரெக்ஸ் பற்றி சுத்தமாக ஐடியா இல்லை. அதனால் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. திடீர்னு ஒரு நாள் ப்ரோவோட வீடியோ ஒன்று அனுப்பிச்சு பார்க்க சொன்னார். பார்த்தேன், இன்ட்ரெஸ்டிங் ஆச்சு. அப்புறமேட்டி கொஞ்சம் கிளியராக கேட்கலான்னு கேட்டப்போ இந்த மாதிரி சொன்னார் ப்ரோ, இந்த மாதிரி எல்லாமே புரிகிற மாதிரி லேர்ன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மற்றவங்களோட ரொம்ப கம்மியான ஃபீஸ், அதாவது இந்த ஃபீஸ்க்கெல்லாம் யாரும் கற்றுற முடியாது. எப்படி சொல்கிறது, ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி யாரும் சொல்லித்தர முடியாதுன்னு சொன்னார். அதுக்கப்புறமேட்டி ப்ரோட்ட நான் வாட்ஸ்அப்பில் பேசினேன். அப்புறம் அன்றைக்கி ஒரு நாள் கிளாஸ் லிங்க் அனுப்பிச்சார். அதில் ஜாயின் பண்ண ஃபஸ்ட் நாள் ரொம்ப பிடிச்சி போச்சு. ப்ரோ எப்படி ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறாரு எல்லாரோட. அந்த இது ரொம்ப பிடிச்சி போச்சு. அப்படி தான் வந்தேன். உங்கள் பேட்ச் மெம்பர்ஸ்லாம் யார் யார் உங்களுக்கு தெரியுமா? லோகேஷ் ப்ரோ மட்டும்தான் தெரியும் எனக்கு. லோகேஷ் ப்ரோ மட்டும்தான் இருக்காங்க. ஓகே, அதை பற்றி கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி ஆகிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே, கமான் ப்ளீஸ். வாங்க ப்ரோ. ஸோ இது எல்லாருக்குமே தெரியும். எல்லா பேட்சுக்குமே தெரியும். பேட்ச் 3 இருந்து பேட்ச் 4 தெரியும். பேட்ச் 5 இன்னும் நீங்கள் வரல. ஆனால் பேட்ச் 5 மெம்பருக்கு தெரியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் லோகேஷ் ப்ரோ. அதாவது ஒரு கற்றுக்கணும், நான் சக்ஸஸ் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டில் எல்லா பேட்ச்லேயும் வந்து நான் எப்படியாச்சும் லேர்ன் பண்ணணும். கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சக்ஸஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ நல்ல விஷயமாகவும் இருந்துச்சு. ஸோ சக்ஸஸ் பண்ணி குரூப்பில் ஷேர் பண்ண நான் சொல்லுவேன். ஸோ என்ன ப்ரோ, இந்த கிளாஸே ஆரம்பிக்கல, நீங்கள் வந்து ப்ராஃபிட் போட ஆரம்பிச்சிட்டீங்க ப்ரோ. வந்து பார்த்தோம் ப்ரோ, நீங்கள் சொல்கிற விஷயத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணுற விஷயத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன் ப்ரோன்னு சொன்னாப்ல. ஸோ தட்ஸ் குட். அதாவது கேப்சர் அப்படிங்கிற விஷயம் வந்து இது இருக்குது. ஸோ அதனால் நான் ரொம்ப திங்க் பண்ணேன், இவரும் நம்ம டீமில் வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போவாருன்னு திங்க் பண்ணுறேன். ஸோ உங்கள் லெவலில் இருப்பாரு. நீங்களும் முடிஞ்ச அளவு சீனியர்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா ப்ரோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு நீங்களும் நம்ம ஜூனியர்ஸோட, உங்களோட ஜூனியர்ஸோட நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கோஆர்டினேட் பண்ணுங்கள். எல்லாரோடையும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாப்ல. அது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எல்லோரும் ஃப்ரெண்ட்லியாக இருப்பாப்ல, சப்போர்ட் அப்படிங்கிற மைண்ட் இருக்கும். ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால் நீங்கள் உங்களோட ஸ்டூடெண்ட்ஸுக்கு, உங்களோட பேட்ச் மெம்பர்ஸுக்கு அப்புறம் என்னெல்லாம் சொல்ல விரும்பப்படுறீங்களோ தாராளமாக உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு சொல்லுங்கள். நீங்கள் யாருங்க? நான் பேசிக்காக வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஃபுல் ஸ்டாக்காக இருக்கேன். ஸோ ஒரு ஐடி கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு ட்ரேடிங்கில் ஆரம்பத்துலேருந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. செல்ஃப் லேர்னிங் தான். பட் இருந்தாலும் ஒரு இன்ஸ்டிடியூஷனல்லேருந்து எப்படி பண்ணுறாங்க, அவங்க வே ஆஃப் திங்கிங் அதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னு தான் இங்கே ஜாயின் பண்ணது. ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இவர்கிட்ட விசாரித்தேன். நான் வந்து அட்வான்ஸ் கோர்ஸ் பே பண்ணிடுறேன்னதுக்கு, வேண்டாம் நீங்கள் முதல்ல பேசிக்கு பே பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா நீங்கள் அட்வான்ஸ் போங்கன்னாரு. ஸோ அப்போயே புரிஞ்சது இவர் வந்து மணி மைண்டட் கிடையாது அப்படின்ற கான்செப்டில் தான் அதுக்கப்புறம் இறங்கினேன். ப்ளஸ் ஃபண்டட் அக்கௌண்ட் கான்செப்ட் சொல்லும்போது ஓன் ரிஸ்க் எடுத்து வந்து கொடுக்குறாரு. ஏன்னா நம்ம லாஸ் பண்ணால் ஒரு பாவம் பே பண்ணணும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு நல்லா சொல்லுவாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் உள்ளே வந்தேன். நான் புக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 15 days 20 days கேப் இருந்தது என் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. சரி ஃப்ரீயாக இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு மற்ற பேட்சில் ஜாயின் பண்ண சொன்னார். ஸோ அதுலேயே அவர் சொல்லி தர்றது டெய்லி பார்த்து தான் நான் கொஞ்சம் ட்ரேட் எடுத்து ஏதோ லைட்டாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இவர்கிட்ட ப்ராப்பராக போனால் இன்னும் நல்லா வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. அதுக்கு உங்கள் ஜூனியர்ஸுங்களாம் என்ன சொல்ல, சாரி உங்கள் ஜூனியர்ஸுங்க உங்கள் பேட்ச் மெம்பர் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் இதுவரையும் பார்த்ததுல நான் எப்படி கோஆர்டினேட் பண்ணியிருக்கேன்? பேட்ச் மெம்பர்ஸ்னால் கிளாஸ் நல்லா போகணுன்னா கொஞ்சம் சென்ஸ் ஆஃப் ஹியூமர் வேணும். எல்லாம் உருன்னு உட்காந்துருந்தா தூக்கம் வந்துடும். ஸோ எல்லோரும் கொஞ்சம் அரட்டை அடிச்சுட்டு கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஓகே, உங்கள் பேட்ச் ஸ்டூடெண்ட்டு கொஞ்சம் அடுத்த அடிக்க வச்சுருவோம். கண்டிப்பாக உங்களுக்கான ஸ்டார்ட் பேட்ச் ஆரம்பிக்குது. ஸோ அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவோம். ஸோ ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஜர்னி.